ஹே காய்ஸ், டே இன் மை லைஃப் எபிசோட் 18 கொழுக்குமலை பார்ட் 2. பார்ட் 1 ஆல்ரெடி பார்க்கலன்னா இங்கே லிங்க் கொடுத்துருப்போம், போய் பாருங்கள். ஸோ காலையில் 3 o'clock எழுந்துட்டோம். ஏன்னா ஆக்சுவலி என்னென்னா கொழுக்குமலை அந்த பீக்குக்கு வந்து ஜீப் சஃபாரி போக போகிறோம். ஸோ அதனாலே காலையிலேயே எழுந்து ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு நேராக ஜீப் ஆண்ட போயிட்டோம். அங்கே நடந்து போயிட்டோம். எங்கள் ஸ்டேலேருந்தே பக்கமாகவே இருந்துச்சு. ஸோ அவங்க ஜீப் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் ஏறிட்டோம். பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டு ஒரு பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த பாயிண்டில் தான் எல்லாருமே வந்து டிக்கெட் வாங்கணும், லைக் என்ட்ரி டிக்கெட் மாதிரி. ஸோ அதுக்கு ஜீப்புக்கு ஸோ அந்த டிக்கெட்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்துச்சு. அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருந்தோம். லைக் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹிந்தி சாங்ஸ்லாம் போட்டுட்டாங்க. அப்புறம் சொல்லி அவர்கிட்ட சொல்லி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு நாங்கள் தமிழ் சாங்ஸ்லாம் போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவரே சரியில்லை, நான் என்கிட்ட தமிழ் சாங்ஸ் இருக்குது அதை போடுறேன்னு சொல்லிட்டு போட்டார். ஸோ அது தமிழ் சாங்ஸ்லாம் கேட்டு வைப் பண்ணிகிட்டே போயிருந்தோம். அது போகிற ரூட்டு ஃபுல்லாக கல்லாக இருந்துச்சு. இப்படி வண்டி தூக்கி 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 போட்டுருந்துச்சு. ஒரு இடத்துல எல்லாரையும் உட்காரவே முடியல. அவ்வளோ ஆஃப் ரோடு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் ஏர்லி மார்னிங்கே சன்ரைஸ் பார்க்கறதுக்காக கிளம்புனால இருட்டில் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறம் போக 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 அப்படியே போயிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10+ கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் இந்த ட்ரெக்கிங்கு. ரொம்ப நேரம் போயிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஸோ 1.5 hours கிட்டத்தட்ட நாங்கள் ஆஃப் ரோட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த நாங்கள் 2 ஜீப் எடுத்துருந்தோம். 2 ஜீப்பில் 2 ஸ்ப்ளிட் ஆகிட்டு இருந்தோம். ஸோ அதில் ஃபுல்லாக இது பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பசங்களாம் அப்படியே சும்மா வேறு லெவலில் வைப் பண்ணிகிட்டே வந்தாங்க. நீண்ட ஆஃப் ரோடிங் பிறகு அந்த பாயிண்ட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். அந்த பாயிண்ட்லேருந்து திருப்பி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் போல்.